சாப்பாடு கொடுக்காம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இல்லாம ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருவோம். ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். ஆனா வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்போம்? ஐயோ பையன் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனானே, மயக்கத்துல இருப்பானே, பசியோட இருப்பானே, படிச்சானா தூங்குனானு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல அந்த குழந்தை 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துல தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு போறாங்க. இப்போ அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க, தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் பையனை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு அனுப்புறாங்க. இப்போ 17 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னும் ஒரே ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், எதிர்கட்சிகள் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்ன திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல வைக்கப்படும் திட்டம். சென்ற செப்டம்பர் மாசம் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்ல அந்த திட்டம். நான் சொல்லிடுறேன், தெரியுது உன் பிரச்சனை புரியுது. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர். இப்ப வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு. அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. 1,50,00,000 பேருக்கு கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்றேன், இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும், அனைத்து அந்த 1 கோடியே விண்ணப்பிச்ச அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பா அந்த மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கறேன், நம்புங்க. நாம இப்படி ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மறுபக்கம் ஒன்றிய பிரதமர் திரு மோடி என்ன பண்றாரு? சிஏஜி அறிக்கை 10 வருஷம் அவங்க ஊழலற்ற ஆட்சி நடத்துறோம்னு அவங்க ஒன்றிய பாஜக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்லல, திமுக சொல்லல, காங்கிரஸ் பேர் இயக்க சொல்லல, சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்வது. இவ்வளவு வரவு செலவு காட்டியிருக்கீங்களே, இதை செலவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்றது. அந்த அறிக்கையில கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7,50,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7,50,000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதாவது 1 கிலோமீட்டர் ரோடுக்கு அந்த திட்டத்தோட பேர் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்களேன். இப்படிதான் போகணுமா? முடிச்சிடலாமா? இப்படிதான் போகணும் போல இருக்கு. இல்ல முடிச்சிடலாமா? சரி, ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு. எனவே உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும் நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்து கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆம்புலன்ஸ்